ஈரானும் அமெரிக்காவும் நம்ம 2 வாரம் உட்காந்து பேசலாம். இந்த பேச்சுவார்த்தையில் எதுவுமே சரிப்பட்டு வரலன்னா நம்ம திரும்ப தாக்குதலை ஆரம்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற போல சொல்லியிருக்காங்க. இது எப்படி முடிய போகுது, இது என்ன நடக்குது, இப்போ இந்த பேச்சுவார்த்தையின்படி என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நான் மைக் வாங்க கூட காசு இல்லாமல் தான் மொபைலோட மைக்கை வச்சு தான் பேசிக்கிட்டு இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, பட் ஆனால் ஃபாலோ பண்ண மாட்டேறீங்க. ஃபேஸ்புக்காக இருந்தாலும் சரி, யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. ஒவ்வொரு நபருமே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு நபருமே சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணால் தான், வீடியோக்கு லைக் பண்ணால் தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அதற்கான டீட்டெயில்ஸை உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். அப்படி கமெண்ட் பண்ணிங்கன்னா என்னுடைய வீடியோவை லைக் அண்ட் கமெண்ட்டை பொறுத்து இன்னும் நிறைய பேருக்கு எடுத்துகிட்டு போகும். உங்களுக்கு புரிய வரும்னு நினைக்கிறேன். என்னுடைய நிலைமை என்னன்னு சொல்லி அந்தளவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்குறேன். சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ உட்காந்து பேசுகிறதுக்கு யார் தலைமை தாங்குறான்னா பாகிஸ்தானோட பிரதமர் ஷெஹபாஸ் ஷெரீஃப் தான் தலைமை தாங்குறாரு. இந்த இடத்துல ஒரு சின்ன பஞ்சிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். அமெரிக்கா எப்போதும் என்ன பண்ணுவாங்கன்னா பெரியவங்க எழுவாங்க, தொட்டிலையும் ஆட்டுவாங்க. அது அவங்களுடைய பழக்கமாக போச்சு. இது என்ன ட்ரம்ப்புக்கு மட்டும் விதிவிலக்கா? அவரும் அதே தான் பண்ணியிருக்காரு. அதாவது ஏப்ரல் 7 ட்ரம்ப் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஈரானுக்கு விட்டிருந்தாரு. அந்த அச்சுறுத்தல் என்ன, அதில் என்ன நடக்க போகுது, அந்த அச்சுறுத்தல் நடந்தால் நமக்கு என்ன நடக்கும், இது போலலாம் நேற்றைய வீடியோவில் சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட 17,000 பார்வையாளர்களுக்கு மேலே ஃபேஸ்புக்கில் போயிருந்தது. ஆனால் யூடியூப்கார ஏதோ நமக்கு சதி பண்ணுறான், நமக்கு பெருசாக வியூஸ் போகலாங்க. ஃபேஸ்புக்கோட லிங்க்கை உங்களுக்கு யூடியூப்பாக இருக்கட்டும் ஃபேஸ்புக்லேயே இருக்கட்டும் உங்களுக்கு இந்த வீடியோ கீழே வைக்கிற டிஸ்கிரிப்ஷனில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த வீடியோ பார்க்கும்போது இன்னும் இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெளிவான விளக்கங்கள் அப்படிங்கிறது நிறைய கிடைக்கும். அதாவது ஈரானுக்கு இது போல் பெரிய எச்சரிக்கை விட்டுட்டு இதுக்கு முன்னாடியே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன், இதுதான் நடந்திருக்கிறதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்குது. பாகிஸ்தான் பிரதமர் கிட்ட ட்ரம்ப் ஆல்ரெடியே ஈரான் கிட்ட ஒரு முறை பேச சொல்லியிருந்தாரு. அந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது சரியாக போகலை, அது ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க ஈரான். திரும்ப இப்போ பேச்சுவார்த்தை நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற போல பாகிஸ்தான் பிரதமர் மூலமா ஈரான் கிட்ட கேட்டிருக்காங்க. இவன் என்னடா இப்படி நச்சரிச்சுக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லி ஈரானும் வாங்க பேசலாம் அப்படிங்கிற போல சொல்லிட்டாங்க. இதுக்கு 2 வாரம் நம்ம அமைதியாக இருக்கணும். இந்த அமைதி பேச்சுவார்த்தையில் மட்டும்தான் இந்த போர் நிற்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதற்கு பாகிஸ்தான் பிரதமர் ஈரான் கிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் பகுதியை திறக்கணும். அமெரிக்கா கிட்ட என்ன கேட்டிருக்காருன்னா, அதாவது ட்ரம்ப் கிட்ட பொதுவாக நீங்கள் எந்த வித தாக்குதலும் நடத்தக்கூடாது அப்படிங்கிற போல சொல்லியிருக்காரு இந்த 2 வாரத்துக்கு அப்படிங்கிற போல். அதாவது ஈரானும் அமெரிக்காவும் எங்கே சந்தித்து பேச போகிறாங்கன்னா பாகிஸ்தானில் பேச போகிறாங்க. அந்த பாகிஸ்தானில் பேசுகிறதுக்கு முன்னாடி நாளை தெரிச்சும் பார்த்தீங்கன்னா வியாழன் வெள்ளி இந்த ஒரு ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் பகுதியை ஈரான் திறக்கிறதுக்கு ஒத்துருக்காங்க. ஆனால் அங்கே ஈரானோட இராணுவ வீரர்களோட பாதுகாப்பு அப்படிங்கிறது இருக்கும். அவங்களும் பார்த்தீங்கன்னா அங்கே எந்தெந்த கப்பல் போகுது அப்படிங்கிறத சரிபார்ப்பாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு கரெக்டாக இருக்குது அனுப்பலாம் அப்படிங்கிற போல தோணுச்சுன்னா மட்டும்தான் அனுப்புவாங்க. ஆனால் அங்கே மிகப்பெரிய ஒரு கப்பல் நெரிசல் அப்படிங்கிறது இருக்குது. அதை அனுப்பணும்னா அவங்க இந்த அளவுக்கு டீப்பாக செக் பண்ணுறது இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா முடியாத ஒரு விஷயம். அது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இன்னும் உங்களுக்கு சரியான புரிதல் எனக்கு கிடைச்சதும் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போ ஒரு முக்கியமான தகவல் கிடைச்சிருக்கு. அது என்னென்னா, லெபனானில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அதற்கான பதில் தாக்குதலாக கூட ஈரான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா துபாயில் கிட்டத்தட்ட 17 பேலிஸ்டிக் ஏவுகணையும் இதை இல்லாமல் 35 ட்ரோனும் வச்சு தாக்குதல் நடத்தியிருக்காங்க. 2 பேருமே டைரெக்டாக தாக்குதல் நடத்திக்காமல் இதில் அமெரிக்கா இன்வால்வ் ஆகாமல் இது போல் திரும்பவும் சின்னதாக ஆரம்பிச்சிட்டாங்க. பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது ஒன்று ஆரம்பிச்சிருக்கு. இதற்கு சீஸ் ஃபயர் அப்படிங்கிற போலையும் ஒரு பேரையும் வச்சுருக்காங்க. ஆனால் எந்த பேச்சுவார்த்தை எங்கே போய் முடியும் அப்படிங்கிறத நான் என்ன நினைக்கிறேன்னா, இது இப்போல்லாம் முடிய போகிறது இல்லை அப்படிங்கிற போல். ஏன்னா அமெரிக்கா பேச்சுவார்த்தை அப்படிங்கிறத ஒன்று ஆரம்பிக்கிறாங்க, ஈரானும் அதுக்கு ஒத்துக்கிறாங்க. இப்போ அடுத்தடுத்து அமெரிக்கா சைட்லேருந்து ஒவ்வொரு தாக்குதலாக நடத்துகிறாங்க. இது பொருளாதாரத்தில் நடத்துகிறாங்க. என்ன நடத்துகிறாங்கன்னா, ஈரானுக்கு நீங்கள் எந்த ஒரு நாடாக இருந்தாலும் ஆயுதம் தரக்கூடாது, அப்படி தந்தீங்கன்னா உங்களுக்கு 50% வரி போடுவேன்னு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. இதெல்லாமல் அமெரிக்காவோட போர் செயலாளர் ஹெக்ஸத் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஈரான் தங்களுடைய யுரேனியத்தை எங்களுக்கு அவங்களா தருவாங்க, அப்படி இல்லைன்னா அமெரிக்கா அதை எடுத்துக்கும் அப்படிங்கிற போல. அதாவது இதுதான் நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், பிள்ளையவும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டுவாங்கன்னு. முதல்ல பேச்சுவார்த்தைக்கு வாங்கங்கிறது, அது வந்ததுக்கப்புறம் இது போல் ஒவ்வொன்றா அவங்க அறிவிக்கிறது. இதெல்லாம் சுத்தப்பட்டு வராது, நம்ம திரும்ப அடிச்சுப்போம் அப்படின்னு சொல்லி ஈரான் திரும்ப சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. இதுதான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. இது இன்னும் பார்த்தீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும். இந்த வீடியோவை இன்னும் பாருங்கள், இதை இன்னும் பார்க்கும்போது சுவாரஸ்யமாக கூட இருக்கும். சைனாவும் கூட அதிகாரப்பூர்வமாக சொல்லனா கூட அவங்க பின்னாடி இருந்து
ஈரானுக்கு ஒரு சப்போர்ட் தான். ஆனால் சப்போர்ட்டாக இருந்தாலுமே இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக போகுது அப்படிங்கிறத அவங்களுமே உணர்ந்து நீங்கள் சீஸ்ஃபயருக்கு, அதாவது அமைதி பேச்சுவார்த்தைக்கு ஒத்துக்கோங்க அப்படிங்கிற போல் ஈரான் கிட்ட சொல்லியிருக்காருங்க. அது ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. இப்போ ட்ரம்ப் நேற்று அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் ஒரு போஸ்ட் அப்படிங்கிறது போட்டிருக்காரு. ஆனால் இது ஒரு உண்மையான பொருளாதார வளர்ச்சியாக இருக்கும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் இந்த அளவுக்கு அவர் ஐஸ் வைக்கிறாரு அப்படிங்கிறத நேற்று வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். அப்படி ட்ரம்ப் என்னதான் சொல்லியிருந்தாருன்னா, இது ஒரு உலக அமைதிக்கான பெரிய நாளாக இருக்கும் அப்படிங்கிற போல சொல்லியிருந்தாரு. இதை ஏன் சொல்லியிருக்காருன்னா, அவங்க மட்டும் அடிச்சுக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மட்டும் இறப்பது இல்லாமல், அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பொருளாதார பிரச்சனையில் சந்திக்கிறது இல்லாமல், அங்கே நடக்கக்கூடிய போருக்கு நம்மளும் பார்த்தீங்கன்னா அதாவது இந்தியா கூட பிரச்சனையை சந்திக்குது. உங்களுக்கு நான் எதை சொல்ல வரேன்னு புரியும்னு நினைக்கிறேன். அதனால தான் உலக அமைதிக்கான ஒரு பெரிய நாளாக இருக்கும் அப்படிங்கிற போல இன்றைய நாளை சொல்லியிருந்தாரு, ஏப்ரல் 8ஆம் தேதியை. இது இல்லாமல் ஈரானும் பெருசாக போற விரும்பலை அப்படிங்கிறத அவர் சொல்லியிருந்தாரு. இன்னும் ஒரு படி மேலே போய் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் பகுதியில் இருக்கக்கூடிய நெரிசலை அமெரிக்கா சரி பண்ண உதவும் அப்படிங்கிற போல சொல்லியிருக்காரு. ஆனால் ஈரான் கிட்ட இருந்து வந்திருக்க தகவல் படி இந்த வீடியோல முன்னாடி சொல்லியிருப்பேன். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களுடைய ராணுவம் அப்படிங்கிறது அங்கே பாதுகாப்பான முறையில் சோதனை பண்ணி அங்கே வரக்கூடிய கப்பலை அனுப்பும் அப்படிங்கிற போல சொல்லியிருக்காங்க. இது அவருடைய ஐஸ்ன்னு கூட வச்சுக்கலாம், அதை விடுங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இதனால் பல நல்ல விஷயங்கள் நடக்கும், பெரிய அளவில் பணமும் ஈரான் சம்பாதிக்கும் அப்படிங்கிற போல சொல்லியிருக்காரு. ஈரான் தங்களுடைய சேதம் அடைஞ்சதை இதன் மூலம் திரும்ப சரி செய்யலாம் அப்படிங்கிற போல சொல்லியிருக்காரு. இதை இல்லாமல் ட்ரம்ப்பு அவங்களுடைய பொருட்களை ஈரானுக்கு தருவாங்களாம். அதாவது ஈரானோட பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் அங்கே திரும்ப அவங்களுடைய சேதங்களை சரி செய்ய உதவும் அப்படிங்கிற போல தான் இதை நம்ம எடுத்துக்கலாம். இதன் மூலம் யார் லாபம் அடைவா? அமெரிக்கா லாபம் அடையும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அமெரிக்கா ஓரளவு ஒரு விஷயத்தை பண்ணுறாங்கன்னா, பெரிய அளவில் பொருளாதாரம் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டாலும் கொஞ்சம் நல்லா பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம சைனாவை விட எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுப்போம். இது எல்லாம் சரியாக போகும் நான் நினைக்கிறேன். எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிற போல சொல்கிறாரு. அதாவது மேலே என்னென்ன அவர் சொல்லியிருந்தாரு, நம்ம பாயிண்ட் சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த பாயிண்ட் படி நடந்தால் இதெல்லாம் எனக்கு நல்லா போகும் அப்படிங்கிற போல நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிற போல சொல்கிறாரு. இது இல்லாமல் அமெரிக்காவில் நம்ம எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்கட்டும், மிகப்பெரிய அளவுக்கு பொருளாதாரமாக இருக்கட்டும், எல்லாத்தையும் நம்ம அனுபவிக்கிறோமோ, அதே போல் மிடில் ஈஸ்ட், அதாவது மத்திய கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய நாடுகளும் அனுபவிக்கும். இது ஒரு பெரிய கோல்டன் ஏஜாக இருக்கும். இது ஒரு பெரிய இரா அப்படிங்கிற போலாம் சொல்லுவாங்கல்ல, அந்த அளவுக்கு இருக்கும். ஈரான் மட்டும் இல்லாமல் இஸ்ரேல்லேருந்து, துபாயிலேருந்து, கத்தர்லேருந்து, பக்ரைன்லேருந்து, குவைத்லேருந்து, சவுதியிலேருந்து எல்லா நாடுகளும் செல்வ செழிப்போட பங்காளிகளாக ஒன்றா வாழ்வாங்க அப்படிங்கிற அளவுக்கு தான் இதை சொல்கிறாரு. அதை நம்ம அப்படி தான் எடுத்துக்கணும். உங்களுக்கு புரிய வரும்னு நினைக்கிறேன் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிற போல். இது வரைக்கும் இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்க்கணுமோ அதெல்லாம் பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் இந்த வீடியோட முடிவில் என்னுடைய இது வரைக்கும் இருக்கக்கூடிய அனுபவத்தை வச்சு நான் இந்த போர் எப்படி போகலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன வரையறை தரேன். அதாவது ஈரான் எப்போதுமே அமெரிக்காவுக்கு மண்டியிட மாட்டாங்க. நீ எனக்கு மரியாதை தரியா, நான் உனக்கு மரியாதை தரேன் அப்படிங்கிறது தான் முதல் ஸ்டெப்பாக அவங்க என்றைக்குமே ஈரான் அமெரிக்கா கிட்ட சொல்கிறது. அமெரிக்கா என்னடானா, நம்ம இவ்வளோ பெரிய நாடு, இவன் யார் அப்படிங்கிற போல் இது வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம என்ன தான் பெரிய ஆளாக இருந்தாலும் நம்ம மதிப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற போல் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இது வரைக்கும் ஈரான் செஞ்ச சாதனையில். அதே போல் அமெரிக்கா இப்போ மதிப்பு தருவாங்கன்னு கேட்டால் மதிப்பு தருவாங்க. ஆனால் அவங்க வச்சுருக்கக்கூடிய டீலுன்னு ஒன்று வச்சுருக்காங்களே, அந்த டீலில் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு ஈரான் ஒத்துப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு $1 மில்லியன் கொஸ்டினாக இன்னைய வரையும் எனக்கு இருக்குது. அது எப்படி அவங்க பேச்சுவார்த்தை போக போகுது அப்படிங்கிறத இன்னும் 2 வாரத்தில் போக போக நிறைய தகவல் அப்படிங்கிறது கிடைக்குங்க. ஏன்னா கணிக்க முடியாது. நான் எப்படி நேற்று ஒரு விஷயத்தை கணிச்சிருந்தேன். அது ஏன் கணிச்சிருந்தேன்னா, நான் ட்ரம்ப்பும் சரி அமெரிக்காவும் சரி அவங்களுக்கு எப்போதும் பணம் வேணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம், அதற்கு ஆயில் வேணும் அப்படிங்கிறத வச்சு நான் தெளிவாக சொல்லிட்டேன். அது ஒரு பெரிய விஷயம் கிடையாதுன்னு வச்சுப்போமே. நம்ம ரெகுலராக தகவல் செய்திகள் பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா நமக்கே தெரிஞ்சிடும். இருந்தாலும் அது தெரியறதுக்கும் நம்ம ரெகுலராக இருக்கணும் இல்லையாங்க, அதுவும் உங்களுக்கு புரிய வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த அளவுக்கு இவங்களுடைய தகவல் அப்படிங்கிறது எப்போ என்ன நடக்குங்கிறதே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா திடீர்னு இது போல் பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கும்போது, நான் இதுக்கு முன்னாடி சொன்னது போல் ட்ரம்ப்பாக இருக்கட்டும், அவங்களுடைய போர் செயலாளராக இருக்கட்டும், இது இல்லாமல் அவங்க பேச்சுவார்த்தை போகக்கூடிய ஒரு சில நபர்கள்லாம் வாயை விட்டுறாங்க. அவங்க வாயை விட்டால் ஈரான் என்ன பண்ணுறாங்க, நீ என்ன ஓர பேச ஆரம்பிக்கிற அப்படிங்கிற போல் திரும்ப இவங்க வாயை விட்டுறாங்க. இது இப்படியே கூட வளர்ந்து திரும்ப நம்ம பேச்சுவார்த்தைலாம் பண்ண வேணாம், அப்படி பேச்சுவார்த்தை பண்ணிக்கிட்டாலும் நீ என்ன ஓவராக அங்கே பேசுறீங்கள அப்படிங்கிற போல் பேச்சுவார்த்தையிலையும் பார்த்தீங்கன்னா சரியான பேச்சுவார்த்தை நடக்காமல் திரும்ப வந்துடுறாங்க. திரும்ப வந்துட்டாங்கன்னா என்ன, திரும்ப 2 சைட்லேருந்து அடிச்சுப்பாங்க. இப்படி தான் போய்கிட்டு இருக்கும். இதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தேன். இஸ்ரேல் லெபனானில் தாக்குதல் நடத்தியிருந்தாங்க. அந்த தாக்குதலுக்கு பதிலாக கூட ஈரான் துபாய் மேலே இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அது நடத்திருக்கலாம் அப்படிங்கிற போல். இதற்கு என்ன
ஈரான் சைட்லேருந்து சொல்ல போகிறாங்க, இஸ்ரேல் சைட்லேருந்து என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சுன்னா அதை ஒரு வீடியோவை கூட நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ அதுக்கான தகவலுக்காக வெயிட் பண்ணுங்கள். உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறத நான் பெரிதும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். சப்போர்ட் பண்ணுங்கள்.